ஊட்டி தாவரவியல் பூங்காவில் துவங்கியுள்ள மலர் கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 117வது மலர் கண்காட்சியை வேளாண்மைத்துறை அமைச்சர் தாமோதரன் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் ஜப்பான் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட டார்னியா மலர்கள், இந்தியா கொய் மலர்களில் முதலிடத்தை பெற்ற ஆசியாட்டிக் லில்லி, காஷ்மீர் மாநிலத்தில் விளையும் டியூலிப் உட்பட 52 வகையை சேர்ந்த 70,000க்கும் மேற்பட்ட உயர்ரக மலர்கள் இடம்பெற்றுள்ளன. நீலகிரி தோட்டக்கலைத்துறை சார்பில் 1,00,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு 20 அடி அகலம் 15 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டிருந்த தலைமை செயலகம், 18,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த உலக உருண்டையின் தோற்றம் போன்றவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்த்தது. நம்ம கிராண்டா பொட்டானிக் கார்டன்ல ஃப்ளவர் ஷோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பூவாலே செய்யப்பட்ட தலைமை செயலகத்தை வச்சிருக்காங்க. வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மத்த ஊர்ல இருக்கிறத விட இங்க கிளைமேட் செமையா இருக்கு. மேலும் நீலகிரியின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை விளக்கும் ஒளி காட்சி அமைப்பும் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. இந்த கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற உள்ளது.